பா.ஜ. மாநில தலைவர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்திலிருந்து பின்வாங்க முடியாது எனவும், முதல்வரின் குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளியில் மும்மொழி இருப்பதாகவும் சாடியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அண்ணாமலை, என்னுடைய மேற்படிப்புக்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்லவிருக்கிறேன். தமிழ்நாட்டை தாண்டி எங்கிருந்தாலும் என் இதயம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும். 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளுக்கு தொடர்ந்து என் சண்டை இருக்கும். இந்த 3½ ஆண்டுகளில் முதல்வர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களில் எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை. முதல்வரின் முதல் 3 வெளிநாட்டு பயணம் தோல்வியில் முடிந்தது. அதுபோல இந்த அமெரிக்க பயணமும் இருந்துவிடக் கூடாது. இன்றைக்கு மாநில அரசு பி.எம்.ஸ்ரீ பள்ளிகள் வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுவிட்டது. ஆனால் கையெழுத்து போடவில்லை. அதற்கு இதில் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை அமல்படுத்துவதால் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா, பழங்குடியினருக்கான ஏகலைவா பள்ளிக்கூடங்களில் மும்மொழிக் கொள்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கிறது. அப்படியிருக்க எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம் என்று முதல்வர் சொல்கிறார்? பி.எம்.ஸ்ரீ பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தி வேண்டாம் என்று முதல்வர் கேட்டால் மத்திய அரசு அதற்கு அனுமதிக்கும். ஆனால் 3வது மொழியாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளை கொண்டுவாருங்கள் என்றுதான் சொல்கிறோம். 2020 வரை இந்தி வேண்டாம் என்று கூறியவர்கள் இன்று மும்மொழி வேண்டாம் என்று கூறுகிறார்கள். முதல்வரின் குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளியில் மும்மொழி இருக்கிறது. அதை இன்று ரத்து செய்யட்டுமே. எனவே முதல்வரின் காரணத்தை ஏற்க முடியாது. இவையெல்லாம் ஒரு நாடகம். 3 ஆண்டு அனுபவம் எங்கே, 30 ஆண்டு அனுபவம் எங்கே என்று அதிமுக விமர்சிக்கிறது. இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகள் காவல்துறையில் இருந்திருக்கிறேன். எத்தனை அரசியல்வாதிகளிடம் குப்பை கொட்டிருப்பேன், எவ்வளவு ஆழமாக பார்த்திருப்பேன். இன்னும் அவர்கள் அந்த காலத்திலேயே இருக்கிறார்கள். எடப்பாடி மீது நான் வைத்த விமர்சனம் 100% சரியானது. அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். தினமும் ஒரு முன்னாள் அமைச்சர் என்னை திட்டலாம், தற்குறி என்று சொல்லலாம், என் வேலையை கொச்சைப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம் எனச் சொல்லலாம். ஆனால் நான் எனக்கு 3 ஆண்டுகள்தான் அனுபவம் இருக்கு சரிங்க எனச் சொல்ல வரவில்லை. என்னுடைய பதிலடி அப்படித்தான் இருக்கும். அது சரியா தவறா என்று காலம் முடிவு செய்யும். 70 வயது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் டை அடித்துக்கொண்டு இளைஞர் என்கிறார்கள். இளைஞர் என்பது செயலில் இருக்க வேண்டும். 53 வயது ராகுல் காந்தியை இளைஞர் என்று சொல்கிற அளவுக்கு மோசமாகிவிட்டது. ஸ்டாலின் எத்தனை வயது வரை இளைஞரணி தலைவராக இருந்தார்? உதயநிதி ஸ்டாலினுக்கு 50 வயது, அவர் இளைஞரணி தலைவர். இவர்கள் யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். உள்ளதை பொறுத்தவரை இன்றைக்கும் பிரதமர் இளைஞர்தான். அண்ணாமலையை போன்ற இளைஞரை அவர்தான் கொண்டு வந்திருக்கிறார். இளைஞர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று கூறினார். மோடி இளைஞராம், ஆனால் உதயநிதி இளைஞர் இல்லையாம். இது என்ன கொடுமை சார்? இதுதான் பா.ஜ. என்பதை நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.